அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாத ராசி பலன்கள் 2024. இந்த வருடத்துடைய இறுதி மாதம் டிசம்பர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதை இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது சிம்ம ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிசம்பர் மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா, சூரியன் நம்முடைய ராசிநாதன் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. அதுலயும் சூரியனுடைய சஞ்சாரம் இந்த மாதம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. 4, 5 இந்த இடங்கள்ல தான் சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கும். மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 4ஆம் இடத்துல, மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 15ஆம் தேதி டிரான்சிட் ஆகி 5ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. அடுத்தது பார்த்தோம்னா கேது வழக்கம் போல குடும்பஸ்தானத்துல 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா குரு பார்வையில கேது இருக்கிறது நமக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நல்ல பலன்களை கொடுக்கலைனாலும் கெடு பலன்கள் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கும். அதுதான் குரு பார்வையுடைய பலம் அப்படின்னு சொல்றது. அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் நமக்கு லாபாதிபதி 2ஆம் வீட்டு அதிபதி அவர் இந்த மாதத்துல நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்ரம் ஆயிடுறாரு. பிளஸ் சூரியனோட கன்ஜெக்ஷன்ல இருக்காரு. ஆகவே நம்முடைய ராசி அதிபதி கூட இருக்கிறதுனால கன்ஜெக்ஷன்ல இருக்கிறதுனால வக்ரம் ஆனாலும் அது பெருசா குழப்பம் பண்ணாது. அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். அடுத்தது சுக்கிரன் இந்த மாதத்துல 2ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. மேலும் செவ்வாயுடைய பார்வையில சுக்கிரன் இருப்பாரு. இந்த காம்பினேஷன் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பாட்டை கொஞ்சம் நம்ம வாட்ச் பண்ணணும். அடுத்தது 7ஆம் இடத்துல சனி கண்டக சனி நடந்துட்டு இருக்கு. மேலும் அஷ்டமத்துல ராகு, குரு ஜீவனத்துல வக்ரத்துல இருப்பாரு. அதே போல செவ்வாய் 12ஆம் இடத்துல நீச்சமாகி வக்ரம் ஆகுது. செவ்வாய் நமக்கு முழு ஃபேவரான பிளானட், முழு சுபர், அதாவது 4ஆம் வீட்டு அதிபதி பிளஸ் பாக்யாதிபதி. அந்த செவ்வாய் நீச்சமாகி வக்ரம் ஆகுறது குற்றம். அதுவும் 12ஆம் இடத்துல நீச்சமாகி வக்ரம் ஆகுது. அதை நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணணும். செவ்வாயுடைய பார்வை மிக முக்கியமான இடங்கள்ல பதியுது. குறிப்பா 3ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் இந்த இடங்கள் எல்லாம் பதியுது. இதுதான் இந்த டிசம்பர் மந்த்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இந்த கிரக அமைப்புகளை வச்சு இந்த டிசம்பர் மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் இந்த மாதத்துல வலுத்திருக்காரு. சூரியன் கேந்திர திரிகோணங்கள்ல சஞ்சாரம் செய்யறாரு. 4, 5 இந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யறாரு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிநாதன் கூட 2ஆம் அதிபதி லாபாதிபதி இருக்கிறதுனால ஃபேமிலி சம்பந்தமான நிறைய யோசனைகளை கொடுத்துருவாரு. நிறைய யோசனை ஃபேமிலி ரிலேட்டடா அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம். அடுத்தது பொருளாதாரம் சம்பந்தமான சிந்தனையை அதிகமா கொடுப்பாரு. பொருளாதாரத்தை நம்ம எப்படிலாம் சம்பாதிக்கலாம், பொருளாதாரம் சார்ந்த வகையில எப்படி நம்ம முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசனைகளை கொடுத்துருவாரு. அதுதான் புதன் சூரியன் காம்பினேஷன். ஆகவே யோசனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். வாட் எவர் அது ஃபேமிலி, நம்முடைய குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், நம்முடைய எதிர்காலம் சார்ந்த விஷயம், இப்படி ஒரு பிளானிங், ஒரு யோசனை, இதுதான் இந்த டிசம்பர்ல சிம்மத்துக்கு ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்ணும். அடுத்தது 2ல இருக்கிற கேது ஃபேமிலில ஒரு மாதிரி சலசலப்பான சூழ்நிலைகளை கொடுத்துட்டு இருக்கு. பெருசா நிம்மதி இல்ல. ஃபேமிலில ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை பெரிய அளவுல இல்ல. நிறைய வாக்குவாதம். குருவுடைய பார்வையில இருக்கிறதுனால ஃபேமிலிக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனை குழப்பம் அது வெளியாளுக்கு தெரியாம இருக்கும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் அது ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கும். 3வது மனிதருடைய பார்வைக்கு நம்ம ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி, நல்லா வெல்த்தா இருக்கிற மாதிரி ஒரு பார்வையை கொடுக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி குளறுபடியா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே ஃபேமிலி ரிலேட்டடா ஒரு பக்குவத்தோட இருக்கிற ஒரு அனுசரிப்பு அப்படிங்கிறது வேணும். ஒரு சகிப்புத்தன்மை வேணும். ஃபேமிலியை பிளான் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்ணணும். மேலும் வாக்குவாதங்களை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இருப்பினும் 2ஆம் அதிபதி 4 மேலும் சூரியனுடைய இணைவு, இப்படி இந்த காம்பினேஷன்ல இந்த மாதத்துல வர்றதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலி ரிலேட்டடா கொஞ்சம் யோசனையை கொடுத்து அதுல கொஞ்சம் வளர்ச்சியை கொடுக்கும். அதனால அது நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. குறிப்பா தாயாருடைய உடல் ஆரோக்கியம், முதல் 15 நாள்ல தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். குறிப்பா உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் போகலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கு. அவை அது ஏதாச்சும் உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அந்த 4ஆம் அதிபதி பாக்யாதிபதி 12ஆம் இடத்துல நீச்சமாகி வக்ரம் ஆயிட்டாரு. அவை தாய் தந்தை சார்ந்த வகையில ஏதோ ஒரு விதமான விரைய செலவுகள் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது நம்முடைய ஜாப் பிசினஸ் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் நம்முடைய 10ஆம் வீட்டு அதிபதி அவர் இந்த மாதத்துல 6ஆம் இடத்துக்கு போறாரு. சுக்கிரன் அதே சுக்கிரன் பார்த்தோம்னா 3ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு ரோலையும் பிளே பண்ணும். 3ஆம் அதிபதி 6க்கு போறது திடீர் விபரீத ராஜயோகம். திடீர்னு ஒரு நல்ல மாற்றம், திடீர்னு ஒரு பொருளாதார வரவு, எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பார்க்காத டைமிங்ல கிடைக்கிறது. அது நம்ம இந்த 3ஆம் அதிபதி 6க்கு போறதுனால அந்த விபரீத ராஜயோகம் ஓரளவுக்கு ஆக்டிவேட் ஆகுது. அதனால ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இருப்பினும் 3ஆம் அதிபதி 6 பிளஸ் 10ஆம் அதிபதி 6 இந்த காம்பினேஷன் வரும்போது இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். நிறைய யோசனைகளை கொடுத்து மனசுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கி விட்டுரும். லைஃப் நம்ம அடுத்தது எப்படி எடுத்துட்டு போக போறோம், எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசனைகளை கொடுத்து ஒரு மாதிரி பயமான
விதமான உணர்வுகளை ஏற்படுத்தும். இயல்பா பார்த்தோம்னா லைஃப் ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு பய உணர்வு அப்படிங்கிறது வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு. தைரிய குறைவு, ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு பயப்படுறது, இப்படி ஒரு உணர்வை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து தொழில் உத்தியோகம். ஆல்ரெடியே ஜீவனத்துல இருக்கிற குரு பகவான் தொழில் உத்தியோக ரீதியா ஒரு மாதிரி வளர்ச்சின்னு சொல்ல முடியல, அதே போல ஒரு மாதிரி டவுனான சுச்சுவேஷன் சொல்ல முடியல. வளர்ச்சியும் இருக்கு, அதே சமயத்துல அதுல குழப்பமும் இருக்கு. தொழில் உத்தியோகத்துல பணிச்சுமையும் இருக்கு, ஆனா அதற்கு ஏற்றார் போல ஒரு சில நல்ல மாற்றங்களும் இருக்கு. இப்படி கலவையான பலன்களை ஜீவனத்துல இருக்கிற குரு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதத்துல சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வர்றது தொழில் உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் குளறுபடி ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடியே நிறைய பேருக்கு இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில தொழிலை சேஞ்ச் பண்ணலாமா, உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாமா, அப்படி இல்லைன்னா பொருளாதாரத்தை வேற ஏதாச்சும் ஒரு வகையில இருந்து சம்பாதிக்கிறதுக்கு சைட்ல ஏதாச்சும் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசனைகளை ஜீவனத்தில் இருக்கிற குரு கொடுத்துட்டு இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில எந்த மாற்றத்தையும் செயல்படுத்தாம இருக்கிறது நல்லது. கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் பண்றது நல்லது. ஏன்னா வந்துட்டு ஜீவனஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துக்கு வரும்போது நம்மள ரிஸ்க் எடுக்க வைக்கும். அதாவது வந்துட்டு ஏதாச்சும் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அப்படி இல்லைன்னா தொழில மாற்றம் செய்யறது, உத்தியோகத்தை மாற்றம் செய்யறது, ஏதாச்சும் விரிவாக்கம் பண்றது, இப்படி ஏதாச்சும் நம்மள ரிஸ்க் எடுக்க வைக்கும். நமக்கு கண்டக சனி, அஷ்டம ராகு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட் அந்த சேஞ்சஸுக்கான ஒரு டைம் பீரியட் இல்ல. ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை ஜஸ்ட் நீங்க மூவ் ஆன் பண்ணிட்டே இருக்கிறது சிறப்பு. ஹை ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நீங்க சேஃபான ஜோன்ல இருக்கீங்கன்னா சின்னதா ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதே போல தொழில் உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்கன்னா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் இல்லாம மாற்றம் பண்ணாதீங்க. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் இதுல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. அதே போல இந்த தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி எதிர்ப்புகளாச்சும் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு விதமான தடை தாமதம் இதெல்லாம் வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த 6ஆம் இடம் ருணரோக சத்துரு ஸ்தானம், அப்படியே எதிரிகளை குறிக்கக்கூடியது, நம்முடைய போட்டிகளை குறிக்கக்கூடியது. நம்ம செய்யக்கூடிய விஷயத்துக்கு ஏதாச்சும் போட்டியா நமக்கு எதிர்ப்பா ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த உணர்வையாச்சும் அது ஏற்படுத்தும். யாருமே நம்மளை எதிர்க்கலைனாலும் நம்மளை யாரோ எதிர்க்கிற மாதிரியான அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே அதுல நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஓரளவு தொழில் உத்தியோகம் மேலும் பொருளாதாரம் இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம், பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும். அடுத்தது மெயினா பார்த்தோம்னா ஹெல்த். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய பார்வை மிக முக்கியமான இடங்கள்ல பதியுது. 3ஆம் ஸ்தானத்துல பதியுது. பிளஸ் இந்த 6ஆம் இடம் பிளஸ் 7ஆம் இடம் இந்த இடங்கள் எல்லாம் பதியுது. ஆல்ரெடி நமக்கு கண்டச்சனி, அஷ்டம ராகு அதுவே நிறைய குழப்பத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் A to Z அப்படியே ஒரு மாதிரி கவலைகளையும் குழப்பத்தையும் சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் தெளிவா இருந்துக்கணும். அதே போல மன ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்தணும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் பார்வை பதியும் போது உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில பயம், பதட்டத்தை கொடுக்கும். ஏதாச்சும் பயத்தோட விரைய செலவுகளை பண்ண வைக்கும், மருத்துவ செலவுகளை செய்ய வைக்கும். ஆகவே ஹெல்த் வைஸா கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. அதே போல மன ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மனம் அமைதிப்படாது. முதல் 15 நாள் அதிகமான யோசனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது குறிப்பா பார்த்தோம்னா பொருளாதாரம், ஃபேமிலி, குடும்ப சூழ்நிலை, வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இது சார்ந்த வகையில இருக்கலாம். ஆகவே இதுல நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து மனதை அமைதிப்படுத்துறதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க. ஃப்ரீயா இருக்கும்போது கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க, அப்படி இல்ல மெடிடேஷன் பண்ணுங்க. பிராக்டிகலா உங்களுக்கு எது ஒர்க் ஆகுமோ அந்த விஷயங்களை பண்ணி அப்படியே மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இந்த டிசம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய பார்வை 6, 7 இந்த இடங்கள்ல பதியும். கண்டக சனி ரீஸ்டார்ட் ஆயிட்டு நமக்கு. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண முயற்சியில கொஞ்சம் பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும். திருமண முயற்சிகள் இருக்கீங்கன்னா ஜாதக பொருத்தம்னா சரியா பார்த்து கரெக்டா நீங்க பிடிக் பண்ணி பண்றது நல்லது. அதே போல திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி கவலை, குழப்பம், கலக்கம், வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதோ ஒரு விதமான வருத்தம். இந்த கண்டக சனியில நிறைய பேரோட குடும்ப வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை சச்சரவு இது இயற்கையா இருக்கும். அதிகமான வாக்குவாதம் இருக்கும். அதிகமா நீங்க சொல்றது உங்க பார்ட்னருக்கு ஒத்து வராது, உங்க பார்ட்னர் சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது. இப்படி நிறைய கருத்து முரண்பாடு இதெல்லாம் கண்டகச்சனி காலகட்டங்கள்ல இயல்பா ஏற்படும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதோ ஒரு விதமான கவலை, குறிப்பா உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவலை, உங்களால அவங்களுக்கோ அப்படி இல்லைன்னா அவங்களால உங்களுக்கோ இப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல இந்த மாதத்துல செவ்வாயுடைய பார்வை அதுவும் 8ஆம் பார்வை 7ஆம் இடத்துல பதிகிறதுனால வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும். அது ஏதோ ஒரு விதமான செலவுகளையோ அப்படி இல்ல மன வருத்தங்களையோ ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே அதுல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஓவராலா அந்த டிசம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிநாதன் நல்ல இடங்கள்ல சஞ்சாரம் செய்றாரு. அதாவது கேந்திர திரிகோண ஸ்தானங்கள்ல சஞ்சாரம் செய்றாரு. அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அதுலயும் சூரியன் புதன் இணைவு, புதாதித்ய யோகம் மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமா இருக்கும். மாணவ மாணவிகள் கரெக்டா ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு கரெக்டான டைம் பீரியட். ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும், குறிப்பா கல்வி சார்ந்த வகையில முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு இது ஏற்ற காலகட்டமாக இருக்கும். கல்வி சார்ந்த வகையில சுப விரய செலவுகளை செய்ய வைக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி விரயத்துல நீச்சமாகி வக்ரம் ஆயிட்டாரு. ஏதோ ஒரு வகையில கல்வி சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு விரய செலவுகளை செய்ய வைக்கும். அது உங்களுக்கா இருக்கலாம், அப்படி இல்ல உங்களுடைய பிள்ளைகள்
திருமணங்கள், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில சுபவிரய செலவுல செய்ய வைக்கும். ஓரளவு கல்வி சார்ந்த விஷயங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒரு கரெக்டான பிளான் பண்ணி கரெக்டா எடுத்துட்டு போறதுக்கு சரியான டைம் பீரியட். புதாதி யோகம் நல்லா வேலை செய்யும். 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல விபரீத ராஜயோகம், அதுவும் திடீர்னு நமக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே அந்த சிந்தனையில ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இருப்பினும் இந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி அசௌகரியமான ஒரு மனநிலை இருக்கும். கொஞ்சம் பய உணர்வு அப்படிங்கிறது கலந்து வரும். இதை நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு ஒரு ஜெனரல் பிரெடிக்ஷன், ஜெனரலா ஒரு கோச்சார பலன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு மாற்றத்திற்குரிய ஒரு பலன்கள் தான். எல்லாருக்கும் 100% அப்படியே ஒத்து வரும்லாம் கிடையாது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்திகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் டோட்டலா இன்டர்சேஞ்ச் ஆகும். இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு 25ல இருந்து ஒரு 30 இவ்வளவுதான் உங்க லைஃப்ல அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். 70% பார்த்தோம்னா நம்முடைய தசா புக்தி தான் மெயின் ரோல் பிளே பண்ணும். ஆகவே உங்களுடைய தசா புக்திகளுக்கு ஏற்ப நீங்க அந்த கோச்சார பலனை எடுத்து புரிஞ்சுக்கணும். அதே போல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நெகட்டிவான தசா புக்தி நடக்குதுன்னா கொஞ்சம் அதிகமான நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இதுல சொன்ன நெகட்டிவான விஷயம் கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். அதுவே பாசிட்டிவான தசா புக்தி நடந்துட்டு இருக்குன்னா இதுல சொன்ன அதிகமான பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே கோச்சாரம் சரி இருந்தாலும் சரி, சரி இல்லைனாலும் சரி, நம்முடைய தசா புக்தி நல்லா இருக்கணும். ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி ரொம்ப ஃபேவரா இருந்துச்சுன்னா எதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். கோச்சாரம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பாத்துக்கோங்க. இந்த கோச்சாரம் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்து மன ரீதியா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணும், மன ரீதியா ஒரு சில மாற்றத்தை கொடுக்கும். ஆனா லைஃப்ல மேஜரான ரோல கோச்சாரம் பிளே பண்ணாது. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கோச்சாரத்தை நம்ம பாத்துக்கணும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். 12 ராசிகளுக்கும் வர இருக்கிற 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளியர் பிரெடிக்ஷன், அதாவது உங்களுடைய தொழில், உத்தியோகம், உங்களுடைய திருமணம், திருமண வாழ்க்கை, உங்களுடைய குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், இப்படி A to Z எல்லாத்த பத்தியும் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதே போல சனி பெயர்ச்சி பலன்கள் 12 ராசிகளுக்கு ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்க டைம் இருக்கும்போது அந்த பதிவுகளையும் செக் பண்ணி பாருங்க. வர இருக்கிற 2025ல நிறைய மாற்றங்கள் இருக்கு. அது நம்மளுடைய ராசிக்கு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் அந்த பதிவுகள் இருக்கும். டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.